வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்டாப் லாஸ் இந்த ஒரு விஷயம் நீங்கள் எல்லாமே ட்ரேடிங் கெரியரில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை யூஸ் பண்ணாமல் பல பேர் வாழ்க்கையை வந்திருக்காங்க. இதை தப்பாக யூஸ் பண்ணுறவங்க அதுக்கு அடுத்தபடியாக வருவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன் இந்த ஸ்டாப் லாஸ் ஒரு புதிராகவே இருக்குது? ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்கள் கையிலேருந்து உங்கள் ட்ரேட்ஸை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? அப்படிங்கிற பல மித்துகள் மற்றும் ஸ்டாப் லாஸை பற்றி நீங்கள் இதற்கு முன் கேள்விப்படாத டைனாமிக் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால எப்படி நாங்கள் எடுக்கிற மெஜாரிட்டி ட்ரேட்ஸ் சக்ஸஸை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் மேற்கொண்டு பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் நம்மக்கிட்ட சிக்னல்ஸ் வாங்குறவங்களோட ஒரு கொஸ்டின், ஸ்டாப் லாஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களோட லாஸை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம், சரிங்களா? அதோட பாசிட்டிவ் சைடு அதுதான். முக்கியமாக நீங்கள் இல்லாதப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகர் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கக்குள்ளே கூட, இல்லை நீங்கள் வேறு ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படிங்கக்குள்ளே கூட அது பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரேடை ப்ரொடெக்ட் பண்ணும். உங்கள் லிமிட்டுக்கு மீறி உங்களுக்கு லாஸ் வராமல் காப்பாற்றும். அதோட பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடுனா என்னன்னா, நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு எது கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய இடம் அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே போடுறோங்கிறது தான். ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் தெரியாமல் போடுறீங்க ஒரு இடத்துல, உங்கள் ட்ரேடுக்கு அப்படிங்கக்குள்ளே அது ட்ரிகர் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடை கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் அதில் இருக்க லாஸை உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடும். அதுதான் ஸ்டாப் லாஸோட ஒரு பெரிய நெகட்டிவ் சைடு. ஓகே, நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ட்ரேடிங் யூடியூப்லேயோ இதுலேயோ கற்றுருப்பாங்க, இல்லை கிளாஸ் போய் கூட கற்றுருப்பாங்க. பட் அவங்களோட மெத்தட் ப்ராப்பராக இல்லாத ஒரு காரணத்தினால ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ரிகர் ஆகும். வின் ரேட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு டைம் தான் ட்ரேட் சக்ஸஸ் ஆகும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் மட்டுமே சிறுக சேர்த்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஏதோ ஒரு டைம் தான் வின்னிங் ட்ரேடே உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரேடிங் முறையில் சில தவறுகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அது உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆகும். நிறையா பேர் டைட்டான ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது 10 தடவை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா, அதாவது 10 ட்ரேடில் ட்ரிகர் பண்ணிச்சுன்னா அவங்க ஒரு ட்ரேடில் நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை காசையும் அது சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை தவிர்க்கணுன்னா நாம் எடுக்கிற ட்ரேட் பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கணும். உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அடுத்த கொஸ்டின் என்னான்னு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட்ஸ்னால் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேட்ஸில் யூஸ் பண்ணுற மெத்தடா, இல்லை டெய்லியில் யூஸ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் மேனேஜ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுனா எப்படி ப்ரோ அப்படின்னிங்கன்னா, இப்போ நான் ஒரு ட்ரேட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா சில்வர், அதில் நாங்கள் 1% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஆனால் அதில் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான லாட் சைஸ் தான் இருக்குது. நாங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணதில் ஒரு கால்வாசி தான் இருக்குது. அது எதுக்குன்னா, அதுலேயே உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டாப் லாஸ் மாதிரி. இப்போ நாங்கள் ஏற்கனவே அதில் 1% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ சில்வர் அங்கேருந்து 4% விழுந்தால் தான் நாங்கள் அதில் பண்ண காசு எங்களுக்கு போகும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் ஸ்டாப் லாஸ்னால் அந்த ட்ரிகரை தான் போடணுன்னு நினைக்காதீங்க. அது தவறான ஒரு அணுகுமுறை. ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி அக்கௌண்ட் சைஸ் சின்னதாக இருந்தால் ரொம்ப அத்தியாவசியம். ஓகே, உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் சின்னதாக நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதே நீங்கள் ஒரு பெரிய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை இது மூலிமா மேனேஜ் பண்ணலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலிமா நீங்கள் லாட் சைஸை கம்மியாக எடுக்கிறது மூலிமாவும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா சின்ன அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலே ரொம்ப கம்மி. ஸோ அவங்க கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ரேடையும் எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி டார்கெட்டும் பார்த்திங்கன்னா அவங்க
ஹை ப்ராபபிலிட்டி டார்கெட், அதாவது கிட்டக்க இருக்க டார்கெட் சின்னதாக புக் பண்ணாலும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஒரு சின்ன அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு. சின்ன அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப டஃப்பான விஷயம். ட்ரேடிங்லேயே ரொம்ப டஃப்பான விஷயம்னா சின்ன அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறது தான். ஓகே, பெரிய அக்கௌண்ட்னா அவங்க கொஞ்சம் தாராளமாக விளையாடலாம். ஒரு T20 மேட்ச்சுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்சுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான். உங்களுக்கு அன்லிமிட்டெட் பால்ஸ் போடப்படும், நீங்கள் வந்து ரன் எவ்வளோ வேணாலும் 1000 ரன் கூட அடிக்கலாம் அதில், அது மாதிரி தான். ஸோ பெரிய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் உங்கள் அக்கௌண்ட் சைஸ்லேருந்து சின்ன லாட் எடுக்கிறீங்கன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போது அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இன்ட்ராடேயில் முக்கியமாக இல்லை பொசிஷனல்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இன்ட்ராடேயில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ட்ராடேயில் ஹை லிவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. பொசிஷனல்னு வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாம் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கான இடம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். பட் நீங்கள் அதில் ஹெவியான பொசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் அப்படியும் எடுத்து பண்ணலாம், நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. அப்படி எடுத்து பண்ணக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கலாம். எப்போலாம் நீங்கள் ஹை லிவரேஜ் எடுக்கிறீங்களோ அப்போ போட்டு வைக்கலாம். நீங்கள் ஹை லிவரேஜ் எடுக்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட் சைஸ்க்கு ஏற்று கட்டுப்பட்டு நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் அப்போ யூஸ் பண்ணாமல் கூட ப்ளே பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணக்குள்ளே கோல்டுக்கு வந்து நாம் ஏன் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு பண்ணணும், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அதுக்கெல்லாம் வந்து ஏன் போட்டு வைக்கணும்னா, ஏன்னா அதெல்லாம் சடனாக ஒரு ஸ்பைக்கோ இல்லை ஒரு சடனாக ஒரு ஃபாலோ ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருந்துகிட்ருக்கும், டக்குன்னு பார்த்திங்கன்னா பெருசாக மூவ் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மூமெண்ட் படி பெருசாக இருக்காது கோல்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா. பட் அதுக்கு வந்து ஹை லிவரேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதோட வெயிட்டேஜுமே அதிகம், லிவரேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது, அதோட வெயிட்டேஜுமே அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணக்கூடிய சக்தி இந்த மாதிரி பெரிய ஸ்கிரிப்ட்ஸ்க்கு இருக்குது. எல்லா ஸ்கிரிப்ட்ஸுக்குமே இருக்குது. பட் இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப்ஸுங்கிறதுனால அதிலலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் கரன்சி பேர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அதிலலாம் அந்த மாதிரி ஸ்பைக் ஒன்லி நியூஸ் டைமில் தான் வரும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் டைமில் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகரே ஆகாது. பட் ஆனால் நீங்கள் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ போட்டு பண்ணணும். ஓகே, இப்போது ஒரு முக்கியமான டாபிக் பேசுகிறோம். ஸ்டாப் லாஸுங்கிறது எப்பயுமே அந்த நம்பர் போட்டு தான் வைக்கணுமா உங்களோட ட்ரேடிங் ஆப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மனசில் கூட வச்சுக்கலாமா? ஏன்னா வந்து நிறையா பேர் அப்படி பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு ஒரு லெவல் வேணும். அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடிங் வந்து பண்ணிட்டுருக்கணும். நல்லா எக்ஸ்பர்ட், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடராக இல்லாத அளவுக்கு இருக்கிறவங்க கூட, அது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அந்தளவுக்கு இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் மனசளவில் வச்சுட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங்கில் இருக்கவங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த நம்பர் வந்து பர்டிகுலர் நம்பர் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு 1000 பேர் செல்லிங் போடுறாங்க, ஒரு 1000 இன்ஸ்டியூஷன்ஸ் போடுது அப்படிங்கிற இடத்துல ஒரு 1050 இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த நம்பரை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் அதே நம்பருக்கே மேலே வந்துடும். அது விக் ஆஃப் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தியரி படி. ஸோ லோ ஹை ஃபார்ம் ஆகிறதெல்லாம் அதனால தான். இன்னும் ப்ரோ, ஸ்டாப் லாஸு ட்ரேட் பிளானே இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு ஹோல் இன்டர்நெட்டே சொல்லிகிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அகெயின்ஸ்டாலாம் பேசலை, நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் லேயர் ஆஃப் சப்போர்ட், மல்டிபிள் லேயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு இதுலேயும் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை செகண்ட் தேர்டுன்னு கூட போகலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னால ஹேண்டில் பண்ண முடியும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணுன்னா, இந்த ஃபால் இல்லை இந்த ரைஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும்னா அப்போது அவங்க அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போது சமயோஜிதமாக யோசித்து ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மோடு போயிட்டு, இது ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியா தான், ஸோ நாம் இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எக்ஸிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை வச்சுருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகருங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து முதல்ல போனதுமே உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர்னு தான், உங்களுக்கு ஏதாச்சும் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் வந்து மார்க்கெட் ஆர்டர் தான் போடுவீங்க. நீங்கள் போனதும் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போனதும் க்ரியேட் பை லிமிட் ஆர்டர் கொடுக்குறதில்ல ஒவ்வொரு டைமும்.
ஓகே, இல்லை போய் கிரியேட் பை ஸ்டாப் ஆர்டரும் கொடுக்கறதில்ல, இல்லை செல் ஸ்டாப் ஆர்டரோ இல்லை செல் லிமிட் ஆர்டரோ கொடுக்க போகிறதில்ல. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு 50-50 இருக்கலாம். நீங்கள் வந்து போனதும் மார்க்கெட் ஆர்டர் தான் மோஸ்ட்லி கொடுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸுக்கு மட்டும் ஏன் ட்ரிகர் போட்டு வைக்கணும்? ஓகே, மனசளவுலையும் நீங்கள் வச்சுக்கலாம், பட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு குவாலிட்டியான ட்ரேடராக இருக்கணும், அதே சமயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை போட முடியும். அது போடுறதுனால என்ன பிரச்சனை, என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமுமே அந்த நம்பரை பிரேக் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நம்பர் கீழே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், அது மாதிரிலாம் டைம் ஃப்ரேம்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி மெத்தட்லாம் இங்கே நிறையா பேத்துக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா போனதும் அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை போட்டு வச்சுருவாங்க. சிம்பிள் லாஜிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஏன் அதே மாதிரி உங்களால் ஸ்டாப் லாஸை போய் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ண முடியாதா? முடியும்ல? அதே மாதிரி தான் அது. ஸோ எவ்ரி டைம் வந்து அது போடுறதுங்கிறது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது வந்து உங்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி எப்போ நீங்கள் வந்து ட்ரிகர் போட்டு வைக்கணும், எப்போ ட்ரிகர் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரிய வரும். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களை வந்து ஷேக் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். சரிங்களா? ஷேக் அவுட்னால் ஒரு ட்ரேட் வந்து உங்கள் சைடு தான் போக போகுது, ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாப் லாஸை குத்திட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆர்டர்லாம் எடுத்துகிட்டே அப்புறம் சர்ருன்னு வெர்டிக்கலாக மேலே போகும், இல்லை கீழே வரும். உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கூட வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் கீழே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு மூவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த ஹை லிவரேஜ்டு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் காசு இருக்கும், ஆனால் பெரிய பொசிஷன் எடுத்து ஜாக்பாட் பண்ணணுன்னு க்ரீடினஸோடு இருப்பாங்க. ஓகே, அந்த க்ரீடினஸோடு இருக்கிற பீப்புள்ஸை அடக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுறாங்க. ஸோ இது பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் ஒரு போர்ட்டண்டான இடத்துல வாங்குறீங்க, ஒரு ட்ரேடை எப்படி போனாலும் சமாளித்து உங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியும். அதாவது நீங்கள் ஆவரேஜ் தான் பண்ணி கொண்டு வரணும்னு நான் சொல்ல வரல. அந்த ட்ரேடுக்கு நீங்கள் அந்த ட்ரேடை எப்படி ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு சாதகமாக ஆக்குறீங்க அப்படிங்கிறதும், நீங்கள் எவ்வளோ குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறீங்கிறதுலையும் தான் அந்த விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட் வந்து நியூஸ் டைமில் நடக்குதா இல்லை நார்மல் டேஸ்லேயும் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த நியூஸ் டைம் அப்புறம் ஏதோ குளோபலாக ஒரு பெரிய விஷயம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆகும். அது எல்லாமே ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு அந்த சைடே ஸ்லைடும் ஆகலாம், ராக்கெட்டும் ஆகலாம், அது மாதிரி போகும் மூவ்ஸு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நியூஸ். அந்த டைம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு உங்கள் அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொசிஷனை வச்சுக்கிறதுல தான் நீங்கள் அதில் தப்பிக்க முடியும். இல்லாட்டினா அந்த மூவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டேஞ்சர் தான் கொண்டு வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹண்ட்ஸு அதெல்லாம் சிக்காமல் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் சைஸில் ஒரு ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு பஃபர் அமௌண்ட் வேணும். இந்த அளவுக்கு போனால் கூட என் அக்கௌண்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற லெவலில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்க மாட்டீங்க. நிறையா பேர் வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக ஆகாத காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸை வந்து தப்பாக ப்ளேஸ் பண்ணுறதுனாலையும் தப்பாக புரிஞ்சு கையாளுறதுனாலையும் தான். அவங்களுக்கு வந்து மார்க்கெட் சாதகமாக இல்லாமலாம் போகலை, அவங்களுக்கும் தெரியாமலாம் போகல. அந்த ட்ரேடு வந்து ஓரளவு கரெக்டாக தான் கணிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான் வந்து மற்ற எல்லா விஷயத்தையுமே கெடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு விஷயம் ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் கெடுக்குது. ஓகே, அதனால் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ட்ரிகர் போட்டு வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் மெத்தட் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் மெக்கானிசம் மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இந்த ஹை வின் ரேட்டான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எப்படி, நிறையா ட்ரேட் எப்படி ஒரே நாளில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது, பெரிய ஜாக்பாட் மூவ்ஸை எப்படி பிடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தாமல் பண்ண முடியுங்கிறதுக்கு நீங்கள் மார்க்கெட் மெக்கானிசம் மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் கை வைக்காமல் இருக்கலாம்,
இல்லை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங்கோ இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்ஸாக போடலாம். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி ஒரே கலவையாக இருக்கிறது தான் நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் மாடல். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கெரியர் வந்து டெஃபினெட்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஒரு பயமே இருக்காது. நம்மளோட விஐபி சிக்னல்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலுமே தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சக்ஸஸ் ரேட் இருக்கும். மந்த்லி ஒரு 2-3 டேஸ் மட்டும்தான் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மற்ற நாள்லாம் வந்து செமையாக இருக்கும். எவ்ரிடே எங்களுக்கு ஜாக்பாட்ஸ் சிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் ட்ரேட்ஸில் வந்து கரெக்டாக பண்ண முடியாத காரணம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 ஸ்கிரிப்ட்ஸு சிம்பிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு பஞ்சாக மூவ் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு சில நாள் தான் நடக்கும். ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு பெரிய மூவ் வரும். அதை எப்படி கேட்ச் பண்ணுறதுன்னா அதுவுமே நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் மாடலில் உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் அன்னைக்கு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி மார்க்கெட்டே வந்து ஒரு டைனாமிக்கான விஷயம். டைனாமிக்னா என்ன? மாறக்கூடிய ஒரு விஷயம். பொழுதுனிக்கும் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? அது மாதிரி இது என்னடா பெரிய விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க. எஸ், ஸோ மார்க்கெட்டோட கேரக்டரே வந்து உங்களுக்கு நிலையில்லாத ஒரு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கக்குள்ள உங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் எப்படி ஒரு ஃபிக்ஸடான ஒரு ப்ரைஸில் நீங்கள் கோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது தாண்டாமல் இருக்கும். ஓகே, அந்த லாஜிக்கில் நீங்கள் என்றைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட்டே வந்து ஒரு டைனாமிக்கான விஷயம். நாம் யூஸ் பண்ணுற டைனாமிக் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அது வந்து மார்க்கெட்டோட பாஸ்ட் பிஹேவியரை வச்சு உங்களுக்கு தரும். ஓகே, ஸோ இதுக்காக நீங்கள் மேக்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அதுக்கான லாஜிக்கை கொடுத்துட்டேன். என்னடா டைனாமிக் ஸ்டாப் லாஸ்ன்னு புதுசாக சொல்கிறியே, நான் எத்தனை வீடியோ பார்த்துருப்பேன், இதில் கேட்டதே இல்லையே அப்படிங்கிறீங்களா? அதனால நான் சொன்னேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ கோல்டு வந்து நீங்கள் நேற்று 3000 அப்படிங்கக்குள்ளே வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2990 இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2985 இருக்கும், இல்லை 3005 இருக்கும். அது எப்படி இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கிறியே குழப்பமாக இருக்கே கேட்குறதுக்குன்னா, கோல்டு வந்து அந்த 3000லேருந்து வாங்கி மேல் நோக்கி போயிருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் மேலே ஏறி வந்துடும். ஓகே, இது வந்து கம்மி டிஃப்ரென்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இன்னும் 10-15 பாயிண்ட் கூட சேர்த்து போடலாம். ஸோ 3015 கூட போட்டுக்கலாம். கோல்டு வந்து ஒரு 3050 போயிடுச்சு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னா அதோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகிறது 3015 கீழே வந்தால் தான் அப்படிங்கிறது. அது மாதிரி ஓகே, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் வாங்கின கோல்டு வந்து 3000லேயே நேற்றுக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த ரேஞ்சு கீழே பாட்டம் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸஸ் வரும். நான் சொல்கிற மாதிரி இந்த 2990, 2985 ஆர் 80 அது மாதிரிலாம் ஷிஃப்ட் ஆகும். அதுவுமே பார்த்திங்கன்னா பயங்கர அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். சும்மா அந்த நம்பர் வர்றது கிடையாது. அது பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபால் தான். ஸோ நான் இது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது பார்த்துருக்கேன். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து வெறும் கேண்டில் ஸ்டிக்கு தான் எல்லாம்னு நினச்சிட்ருக்கீங்க. கேண்டில் ஸ்டிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணதை பார்க்குறது. ஓகே, அதில் என்ன இருக்குது சுவாரஸ்யம்? அதில் எப்படி பணம் பண்ணுறது? ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் பணம் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அது மாதிரி இது ஒரு ஹிடனான விஷயம். அதே மாதிரி தான் வேறு சில மேக்ஸ் கால்குலேஷனுமே இருக்குது. அது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேறு மாதிரி ஒர்க் ஆகும். பயங்கரமாக இருக்கும். ஒரு பாயிண்ட்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சு இதில் எடுக்கலாம். க்ரூடில் அது மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ அது நீங்கள் ஒவ்வொரு டைமும் எடுத்து போட்டுருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது. ஸோ இதுதான் டைனாமிக் ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது டெய்லி ட்ராடவுனும் பாதிக்காமல் என் அக்கௌண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பிரிச்சுக்கணும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரே ட்ரேடில் ட்ரை பண்ணாமல், ஏன்னா அது உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டியை குறைக்குது. அதே சமயம்
உங்களோட பொசிஷன் சைஸிங்கையும் வந்து பார்த்துக்கணும். ஹை லிவரேஜ் எடுக்காமல், ஏன்னா அதில் ஸ்லிப்பேஜஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் உங்களை வந்து நீங்கள் போட்டு வச்சிருக்க ஸ்டாப் லாஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் விட்டுரும். அது அப்புறம் டெய்லி டாட் கூட ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணுமா, நீங்கள் கற்றுக்க வேண்டியது மார்க்கெட் மெக்கானிசம் மாடல். எனக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் வந்து சிக்னல்ஸ் மட்டும் கிடைச்சா போதுன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மென்டர்ஷிப்புக்கான ரிவ்யூவும் விஐபி சிக்னல்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே நம்மளோட சேனலில் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இது மற்றவங்களது மாதிரி கிடையாது, நிஜமாலுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ். டோன்ட் மிஸ்.